பொங்கல்னால வீட்ல வேலை ஜாஸ்தியா இருக்குங்க. காளான் பிரியாணி காலையிலேயே செஞ்சு வச்சுட்டோம் அப்டின்னா, டிஃபன், லஞ்ச் 2ம் இதே தான். ஸோ நெறையாவே கொஞ்சம் சேர்த்தி செஞ்சிடலான்னு 3 பேக்கெட் காளான் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிட்டு இருக்கேன் காளான் பிரியாணிக்காக. ஆல்ரெடி ஒரு பாட்டு கட் பண்ணி உள்ள போட்டு வதக்கி விட்டுட்டேன். வீடியோ எடுக்கணும்னு ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வேலை அதிகமா இருக்கிற நாள்ல இந்த மாதிரி சிம்பிளா வந்து ஒன் பார்ட் ரெசிபியா ஏதாவது செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வேலை நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு வீட்டை துடைக்கணும், மிஷின்ல எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் போட்டு எடுத்து காய போட வேண்டிய வேலை இருக்கு. ஆல்ரெடி துவைச்ச துணியை மடிச்சு வைக்க வேண்டிய வேலை இருக்கு. வெளியில வாசலை வந்து சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டு விடணும். இத்தனை வேலைக்கு நடுவுல சமையல் வந்து 2 டைம் செஞ்சுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. காலையில செஞ்சு வச்சிட்டோம்னா டிஃபன், லஞ்ச் 2ம் இதுவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காளான் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். காளானும் போட்டு அரிசி இதெல்லாம் போட்டு தண்ணி அளவெல்லாம் வச்சு கரெக்டா வந்து உப்பு காரம் கரெக்டா இருக்கானெல்லாம் பார்த்துட்டேன். இந்த கேப்ல இடையில வந்து மிஷின்ல இருந்து துணி வந்து பெட்ஷீட் எல்லாம் ஆடி முடிச்சிருக்கோம். அதையெல்லாம் எடுத்து காய போட போனேன். காய போட போன கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பசி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறக்கே. எல்லாருமே காலையில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து சாப்பிட்டது போக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தது. அதையும் போட்டு நான் டேஸ்ட் பண்ணேன். உண்மையிலேயே அவசர அவசரமா செஞ்சிருந்தாலும் காளான் பிரியாணி நல்லா தான் வந்திருந்தது. நீங்க இந்த மாதிரி அர்ஜென்டா இருக்கிற டைம்ல, அவசரமா இருக்கிற டைம்ல என்ன மாதிரியான ரெசிபிஸ் செய்வீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் செஞ்ச காளான் பிரியாணி பாக்குறதுக்கு எம்மியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கிறதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலி ஹாட் பாக்ஸ்ல எடுத்து மதியம் லஞ்சுக்கு சூடா போட்டு வச்சுட்டு நானும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன்.